ஒரு வீடியோவில் வந்து நான் கிராம்பு ஊற வைக்கிற மாதிரி காமிச்சிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறையா கமெண்ட் வந்துச்சு, கிராம்பு எதுக்குக்கா ஊற வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து நான் ரிப்ளை கொடுத்தேன். நிறைய பேர் கமெண்ட் வரும்போது ஒருத்தங்களுக்காக கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. சரி ஒரு வீடியோவில் சொல்லிடும் அப்படின்னு தான். கிராம்பு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு காலையிலே வெறும் வயிற்றில் நம்ம குடித்தோம் அப்படின்னா நம்ம குடலை வந்து நல்லா சுத்தப்படுத்தும். நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 கிராம்பு எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணியில் ஊற போட்டுருங்க. இது ஒரு ஆளுக்கான அளவு. அது போட்டுட்டு காலையிலே எடுத்து குடிங்க, ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இப்போ வெயில் காலமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், மேக்ஸிமம் வந்து டீ காஃபி எல்லாமே அவாய்ட் பண்ணுங்கள். ஆனால் வீட்டில் வந்து டீ பிரியர் காஃபி பிரியர் நிறைய பேர் இருப்பீங்க. அவங்க எவ்வளோ சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க. காஃபி டீ பால் இதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். அது இந்த வெயில் காலத்தில் வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. வெறும் வயிற்றில் எடுத்தீங்க அப்படின்னா அதை விட ரொம்ப நல்லது. நம்மளுக்கு அல்சர் ப்ராப்ளம் இருந்தால் கூட நம்மளுக்கு சரியாகும். இதில் இனிப்புக்காக ஒரு ஸ்பூன் தேன் சேர்த்துக்கோங்க, அது இன்னுமே ரொம்ப நல்லது. இது வந்து நான் எதனால் சொல்கிறேன் அப்படின்னா அனுபவ ரீதியாக தான் சொல்கிறேன். நம்மளுக்கு வந்து இந்த அல்சர் ஆகி வயிறுலாம் வலி வரும்ல, அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 3 நாள் தொடர்ச்சியாக இப்படி குடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதாவது நம்மளுக்கு சிக்குனா மொத்தமாக அவ்வளோவுமே சிக்குங்கிற மாதிரி எல்லாமே வந்து இன்றைக்கி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எதை வைக்கன்னு குழம்பிட்டே இருந்தேன். சுண்டைக்காய் இருந்துச்சு, பாகக்காய் இருந்துச்சு, முருங்கைக்காய் இருந்துச்சு. சரி என்ன குழம்பு தான் வைக்கலாம் அப்படிங்கும்போது ஃபைனலாக நம்ம எல்லாத்தையுமே கேட்டே செய்யும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அப்படின்னு. பாகைக்காய் வந்து எல்லாருமே ஓகேன்ட்டாங்க. சுண்டைக்காய் எடுத்து ஒரு பாக்ஸில் வச்சுட்டேன். அப்புறம் பாகைக்காய் தான் குழம்பு வச்சேன். சாட்டர்டே சண்டே நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு மண்டே குழம்பு வைக்கும்போது நம்மளுக்கு ஒரே குழப்பமாக இருக்கும். இன்றைக்கி எனக்கு அந்த ரிஸ்க்கெல்லாம் இல்லை, வீட்டில் எல்லா காயுமே இருந்துச்சு. சூப்பராக பாய்க்காய் குழம்பு வச்சாச்சு. இன்றைக்கி டே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்க, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.